ஹலோ மக்களே! இன்னைக்கு வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராகுல் டிக்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டு ஒரு 10:30 மணி அளவுல பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ காரோ, பைக்கோ வந்து அவர இடிக்கல. அவரே தான் போய் பேரிகார்ட்ல மோதிட்டாரு. பேரிகார்ட்ல மோதி ரொம்ப சீரியஸா இருந்தாரு. போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணி பார்க்கும்போது, அவரால எந்த ஒரு மருத்துவ இதுவும் வந்து அவருக்கு அக்செப்ட் பண்ணல. ஸோ இன்னைக்கு அவர் வந்து இறந்துட்டாருன்ற நியூஸ் வந்து எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு. ரொம்ப அவரு நல்ல மனிதர் மக்களே! ஸோ ரொம்ப பாசிட்டிவான பெர்சனு. எல்லாரையும் வந்து சிரிக்க வைப்பாரு. ஒரு சோகமான மனிதர் கூட அவரோட வீடியோ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சிரிப்பு வந்துரும். அப்படி ஒரு நல்ல மனிதர். ஸோ அவருக்கு வந்து இப்படி நடக்கும்ன்றது யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அவரோட குடும்பம் வந்து இன்னைக்கு ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. அவருக்கு கல்யாணமாகி 1 இயர் தான் ஆகுது. அவங்க என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க என்னன்னு தெரியல. அவரு பார்த்தீங்கன்னா, அதாவது வீக்லி சனி, ஞாயிறு ஆயிடுச்சுன்னா, எல்லாருக்குமே அவருக்கு கிடைக்கக்கூடிய காசுல வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாரு. நல்ல ஒரு மனிதர். இந்த மனிதருக்கு இப்படி ஒரு முடிவா? அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான இன்னைக்கு எல்லாருமே கஷ்டப்படக்கூடிய சிச்சுவேஷன்ல வந்து நின்னுட்டோம். ஸோ வந்து இனிமேல் இது யாருக்குமே நடக்கக்கூடாது. எல்லாருமே சேஃபா இருங்க. பைக்ல போம்போது ஹெல்மெட் போட்டு போங்க. பைக்க இயக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 60லேருந்து 70க்குள்ளேயே போங்க. ரொம்ப வேகமாலாம் போகாதீங்க. ரொம்ப சேஃபா இருங்க மக்களே! இன்னைக்கு இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுக்கு, ஆ ரொம்ப நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ரொம்ப ஆழ்ந்த இரங்கல் மக்களே அவங்க குடும்பத்திற்கு.